वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். 23வது ஸ்லோகத்தில் பகவான் அந்த ஆத்மஸ்வரூபமானது சஸ்திரங்களால் வெட்ட முடியாது, அதை நெருப்பு எரிக்க முடியாது, அதை தண்ணி ஈரமாக்க முடியாது, அதை காற்று வீசி உணர்ந்து போக முடியாது. அப்படி எந்த பாதிப்பும் இல்லாத அந்த பிரகாசமயமான நம்மளோட ஸ்வரூபமான ஆத்ம வஸ்துவை பற்றி சொன்னார். அது நம்மளுக்கு இன்னும் திருடமாக புரியணுன்றதுக்காக அதே வார்த்தைகளை திருப்பி அடுத்த ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்துகிறார். अच्छेद्योऽयमदाह्योऽयम् अक्लेद्योऽशोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः. அதே பதங்கள் முன்னாலத்த ஸ்லோகத்தில் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி, சிந்தந்தின்றது அச்சேத்யோயம் அது. நைனம் தஹதி பாவகா அதாஹ்யோயம், நச்சைனம் கிளேதயன் தியாபகா அக்லேத்யோயம், அக்லேத்யா அசோஷ்ய ஏவச்ச. இப்படி திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது, இதுக்கு அபியாசம்னு பேர். சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்களை திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறான்னா, ஒரு வாட்டி சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். மகாவாக்கியமே, தத்துவமசின்ற மகாவாக்கியமே அந்த உபநிஷத்தில் பார்த்தா 9 வாட்டி சொல்கிறார். தத்துவமசி ஸ்வேதகேதோ, தத்துவமசி ஸ்வேதகேதோ, நீ அதுதான் நீ அதுதான்னு 9 வாட்டி அந்த குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறார். ஏன்னா நம்மளுக்கு பெரிய வியாதியே இந்த மறதி தான். சத்சங்கத்தில் எல்லாத்தையும் கேட்டுட்டு மண்டே ஆட்டிட்டு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும், திருப்பி சம்சாரத்துக்கு போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்து போயிடும். சுவாமி சின்மயானந்தர் சொல்லுவார், செப்பல் ஆன் கீதா கான். இந்த சத்சங்கத்துக்குள்ள வந்து உட்கார்ற வரைக்கும் சரி, என்னைக்கு அங்கே நமஸ்காரம் பண்ணி ஏந்து செருப்பை மாட்டின்ட்டு ரோடுக்கு போயாச்சோ எல்லாம் மறந்து போயாச்சு. இதுக்கு தான் பாராயணம் அப்படின்ற சம்பிரதாயமே இருக்குது. எதுக்கு பாராயணம் பண்ணுறோன்னா, பாராயணம் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணணும். இந்த சப்தத்துக்கே ஒரு மகிமை இருக்குது, அது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு பாராயணம் பண்ணும்போது திருப்பி திருப்பி இதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறது சாஸ்திரம். எல்லா அப்பா அம்மாவுமே அவள் குழந்தைகள் ஏதோ சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறானா ஒரு வாட்டி சொல்லிட்டு விட்டுட மாட்டா. ரூமை வந்து க்ளீனாக வச்சுக்கோ, எல்லாத்தையும் ஒழுங்காக ஒரு ஆர்டரில் வச்சுக்கோன்னு ஒரு வாட்டி சொல்லிவிட்டு அப்புறம் மறந்து போயிட மாட்டான். எப்பப்போ அந்த பையனோ பொண்ணோ எதையாவது சரியாக பண்ணலையோ ஒரு வாட்டியும் சொல்லி சொல்லி சொல்லி, சிலப்போ டெய்லி சுப்பிரபாத்தம் மாதிரி இதை சொல்லி 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 தான் ஒரு 25 வயசு ஆகிறதுக்குள்ள அவள் பிள்ளைகளோ இல்லை பொண்களோ இவாளோட பிராரப்தம் நல்லா இருந்ததுன்னா அவள் சொன்னதை கேட்பான். இல்லாட்டி இவ்வளோ வருஷமாக சொல்லியும் கேட்காம இருக்கிறவாளும் இருக்கா. அதே மாதிரி பகவத்கீதையும் வேதாந்தமும் உபனிஷத்தும் பாகவதமும் இந்த ஆத்ம தத்துவத்தை திருப்பி 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 சொல்லிகிட்டே இருக்கும், விடாமல் சொல்லிட்டு இருக்கும். வேறு வேறு விதத்தில் இதே சத்தியத்தை க்ரியேட்டிவாக நிறைய ஆங்கிள்ஸில் சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு பெரியவர் என்கிட்ட ஹாஸ்யமாக சொன்னார், ஒருத்தனுக்கு தென்னை மரத்தை பற்றி மாத்திரம்தான் தெரியுமா எழுதுறதுக்கு. எக்ஸாமில் வந்து மாடை பற்றி எழுதுன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்தாள். இப்போ இவன் என்ன பண்ணா, எங்கள் ஆற்றுல ஒரு மாடு இருக்குது, எங்கள் ஆற்று பின்னாடி இருக்கிற தென்னை மரத்தில் தான் இந்த மாட்டை நாங்கள் கட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தென்னை மரத்தை பற்றி எழுதி வச்சுட்டு வந்துட்டான். அப்புறம் அடுத்த எக்ஸாமில் மாமரத்தை பற்றி எழுத சொன்னான். இப்போ இவன் ஆரம்பிக்கணும், எங்கள் ஆற்றுல மாமரம் இருக்குது, அந்த மாமரத்து பக்கத்துலேயே ஒரு தென்னை மரம் இருக்குது அப்படின்னு இந்த தென்னை மரத்தை பற்றி எழுத ஆரம்பிச்சுட்டோம். அதே மாதிரி உபனிஷத்தும் இல்லை எந்த சாஸ்திரம்னு நம்ம எடுத்துட்டாலும் நம்மளுக்கு இதை சொல்லறது ஆத்ம வித்தையை கொடுக்கறதுக்காக தான். என்ன கதை சொன்னாலும் என்ன மற்ற விஷயங்கள் சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் லட்சியம் அந்த ஆத்ம வித்தையை திருப்பி திருப்பி அந்த ஆத்மஸ்வரூபத்தையே தான் சாஸ்திரங்கள் எல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். அதை வேற வேற விதமாக நம்மளுக்கு புரியற மாதிரி வேற வேற பிரக்கிரியைகளை உபயோகப்படுத்தி இப்படி நம்மளுக்கு இந்த சத்தியத்தை சொல்லிகிட்டே வருது சாஸ்திரம். இதிஹாச புராணாபியாம் வேதம் சமுபபிரம்மயேத். இதிகாச புராணங்கள் எதுக்கு இருக்குன்னா, இந்த கதைகள் எல்லாம் எதுக்கு இருக்குன்னா, வேதார்த்தத்தை நம்மளுக்கு புரியற மாதிரி சொல்லறதுக்காக தான் இந்த இதிகாச புராணங்களே இருக்கு.
வேதத்தோட சாரம், வேதத்தோட அந்தம் என்னன்னா இந்த உபனிஷத் ஞானம் தான். அதனால இதிகாச புராணங்கள் கூட இந்த உபனிஷத் ஞானத்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மள ஜீவன் முக்தாளா பண்ணறதுக்காக தான் இருக்கு. வேற எந்த பிரயோஜனமும் சாஸ்திரத்துக்கு கிடையாது. கடைசியில நம்மள பிரம்மனிஷ்டாளா பண்ணணும். அதனால இந்த விஷயங்களை திருப்பி 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 எல்லா விதங்கள்லையும் சொல்லுறது. நித்யா, இந்த சத்தியம் எப்படி இருக்குன்னா மாற்றமே இல்லாம எப்போதுமா இருக்கு. அழிஞ்சு போகக்கூடிய ஒரு சத்தியமா இல்லை. ஏன்னா அழிஞ்சு போயிடும்னா அது அனித்திய வஸ்துவாயிடும். சம்சாரம் அனித்தியம், ஆனா ஆத்மான்றது நித்தியம். அதுக்கப்புறம் சர்வகதா, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா முதல்ல நம்ம என்ன நினைச்சுப்போம், பகவான் இல்லை இந்த ஆத்மா அப்படின்றது வெறும் வெளியில மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு கோவில்ல போய் பூஜை பண்றோம், இல்ல பூஜை ரூம்ல உட்காந்து பூஜை பண்றோம். அப்போதைக்கு பகவானை வெறும் அந்த கோவில்லையும் வெறும் அந்த பூஜை ரூம்ல மாத்திரம்தான் பார்க்கறோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனா என்ன ஆகுது, நம்ம குள்ளியே பார்க்கறோம். பகவான் என்னோட ஹிருதயத்துக்குள்ளேயே இருக்கார். ஆனா இங்க ஒரு தப்பு சில பேர் என்ன பண்ணுவான்னா, எனக்குள்ள பகவான் இருக்கார், இல்ல உனக்குள்ள பகவான் இருக்காருன்னு குரு உபதேசம் பண்ணும்போது கோவிலுக்கு போகண்டாம், பூஜை ரூம் போகண்டான்னு ஒரு பிரமம் வந்துடும் அவளுக்கு. ஆனா அது யாருக்கு முடியும்னா, அந்த ஹிருதயத்துல இருக்கிற பகவான ரொம்ப திருடமா உணர்ந்தவாளுக்கு தான் அது முடியுமே தவிர, கோவில், பூஜை ரூம், இந்த ஆச்சாரம், இந்த சப்போர்ட் இல்லாம நம்மளால நிக்க முடியாது. 2வது விஷயம் என்னன்னா, குரு என்ன சொல்றாருன்னா, உனக்கு உன்னோட ஹிருதயத்திலயும் பகவான் இருக்காருன்னு குரு சொல்லும்போது, வெளியில இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. முதல்ல என்ன சொன்னோம், வெளியில மாத்திரம் தான் பகவான் இருக்காருன்னு வெளியிலே உபாசனம் பண்ணோம். அப்புறம் உள்ள மாத்திரம் தான் பகவான் இருக்காருன்னு அந்த வெளியில இருக்கிற வஸ்துவை நம்ம தள்ளி வைக்க பார்ப்போம். ஏன்னா பகவான் வெளியில இல்ல, உள்ளதான் இருக்காரு. வெளியில இல்லைன்னு சொல்லறதுக்கு இல்லை, உள்ளேயும் பகவான் தான் இருக்காருன்னு காட்டி கொடுக்கறது தான் குரு பண்றார். ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. எல்லாம் பகவானால வியாபிக்கப்பட்டிருக்கு. அதனால உள்ள இருக்கிறதும் பகவான் தான், வெளியில இருக்கிறதும் பகவான் தான். ஏன்னா இந்த உள்ள வெளியில அப்படின்றத வாஸ்தவத்துல கிடையாது, எல்லாம் ஆகாசம் தான். இப்போ ரூம்குள்ள இருக்கிற இடத்த உள்ளேன்னு சொல்லும், அந்த ரூமுக்கு வெளியில இருக்கிற இடத்த வெளியிலன்னு சொல்லும். ஆனா இந்த ஆகாசத்துக்கு தெரியுமா, நான் உள்ள இருக்கிற ஆகாசம், நான் வெளியில இருக்கிற ஆகாசம். அந்த ரூம் வரத்துக்கு முன்னாடியும் அது அப்படியே தான் இருந்தது. இப்போ அந்த 4 செவரை இடிச்சாலும் அது அப்படியே தான் இருக்க போகுது. அந்த ஆகாசத்துக்கு இதனால ஒரு பாதிப்பும் இல்லை. நம்ம சும்மா 4 செவரை கட்டி இது உள்ள இது வெளியிலன்னு நம்மளே பிரிச்சுக்கிறோமே தவிர, வாஸ்தவத்துல உள்ள வெளியிலன்றது அந்த ஆகாசத்துல கிடையாது. சரி, அந்த ஆத்ம சைத்தன்யம் சர்வவியாபியா இருக்கு. இந்த நான் அப்படின்ற அனுபவம் அது மாத்திரம்தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் நாமரூபங்களை நம்ம பார்க்குறோமே தவிர அதோட இருப்பை பார்க்கறது இல்லை. எனக்குள்ள நான் எந்த ஒரு இருப்பு பிரகாசிக்கிறதோ, இருக்கேன்ற அனுபவ ரூபமா எது இருக்கோ அதுதான் இந்த எல்லாமாவும் தெரியுது. இது எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா அந்த தத்துவம் தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது சர்வகதகான்னு தெரிஞ்சுப்போம். இது எல்லா இடத்துலையும் அந்த சைத்தன்யம் தான் பிரகாசிக்கிறது. ஸ்தானு, ஒரு அசைவும் இல்லாம நிக்கிறது. ஸ்தானு அப்படின்றது பரமேஸ்வரனுக்கே ஒரு பேர். அச்சலோயம் சனாதனஹா, அச்சலமா இருக்கான், தான் அருணாச்சலம்னு சொல்றோம். அருணம் அப்படின்றது வெளிச்சம், அச்சலம்ன்றது அந்த ஒரு அசைவும் இல்லாத அந்த நைஷ்கர்மிய ஸ்திதி. அதனால பிரகாசஸ்வரூபமா ஒரு அசைவும் இல்லாம அந்த நைஷ்கர்மியத்துல இருக்கிறதுனால தான் அதுக்கு அருணாச்சலம்னு பேர். இங்க ஸ்தானூன்ற பதத்துக்கும் பரமேஸ்வரனோட அந்த ஜோதி பழம்பு அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். ஆனா இங்க அசையாம நிக்கிற அந்த வஸ்து, சனாதனஹா, எப்போதும் இருக்கக்கூடிய வஸ்து. சரி, இது கதையெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இப்படி வாழ முடியுமான்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். நான் இந்த சரீரம் இல்லை, எந்த சரீரத்துக்கு நடக்கிற எந்த விஷயமும் என்னை தொடவே தொடாது. இந்த சரீரத்தை யாராவது வெட்டி போட்டா கூட எனக்கு ஒன்றும் அதனால பாதிப்பு இல்லைன்னு ஸ்லோகத்துல கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இப்படி யாராவது வாழ்ந்திருக்காளான்னு பார்த்தா ஆச்சாரியரோட சரித்திரத்திலேயே அப்படி ஒரு கதை வரும். ஒரு பைரவன், உக்ர பைரவன்ற ஒரு உக்ர உபாசனை பண்ணக்கூடிய ஒருத்தன் ஒரு நாள் ஆச்சாரியர் கிட்ட வரான். வந்துட்டு ஆச்சாரியரை ரொம்ப அழகா ஸ்துதி பண்றான். சங்கர திக்விஜயத்துல அந்த கதையே நல்ல ரசமா இருக்கும். அவன் வந்து ரொம்ப அழகா ஆச்சாரியரை ஸ்துதி பண்றான். ஸ்துதிச்சுட்டு சொல்றான், உங்களோட மகிமையை கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். உங்களோட சர்வஜத்துவமும் உங்களோட தயை இதை பத்தி எல்லாம் சொல்லறதுக்கு என்ன இருக்கு, அவ்வளோ உன்னதமான குணங்கள் எல்லாம் இருக்கிறவர் நீங்க. நீங்க இந்த மோகத்தையும் துவைத்தத்தையும் தாண்டினவர். இந்த உடம்பு கிட்ட கொஞ்சம் கூட சரீராபிமானம் இல்லாதவர். இந்த உலகமே மதிக்கக்கூடிய அத்வைத ஆச்சாரியர். லோக கல்யாணத்துக்காக ஒரு சரீரத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன்.
இந்த உலகம்னு மாத்திரம் இல்லை, தேவலோகத்துல கூட உங்களோட பெருமையை தான் எல்லாரும் பாடின்னு இருக்கா. நீங்க வந்து உங்க கட்டாட்சம் பட்டாலே போரும், எல்லாரோட கஷ்டங்களையும் நீக்கிடுவேள். இதெல்லாம் தெரிஞ்சுண்டு நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஒரு சின்ன உதவி கேட்கறதுக்கு வந்திருக்கேன். என்னன்னா, நான் ஒரு காபாலிகன், உக்ர உபாசனை பண்றவன். நான் வந்து அந்த பைரவ லோகத்தை இந்த சரீரத்தோடையே போய் அடையணும்னு எனக்கு ஆசை. எங்க சம்பிரதாயப்படி அப்படி அடையணும்னா ஒரு மகாராஜாவோட தலையோ இல்லாட்டி ஒரு ஞானியோட தலையவோ நான் ஆகுதியா கொடுக்கணும். அப்பதான் எனக்கு அந்த லோகம் கிடைக்கும். மகாராஜாவோட தலையை கேட்டா அப்போ ஏன் தலை போயிடும். இதனால ஒரு சர்வஜனான ஞானிய இவ்வளோ நாளா தேடின்னு இருக்கேன். நீங்களோ ஜெகத்குரு, உங்களோட பெரிய ஒரு ஆச்சாரியர் இருக்க முடியாது. உங்களுக்கு தான் எப்படியும் சரீரத்துக்கிட்ட ஒரு அபிமானமும் இல்லையே. அதனால உங்களோட தலையை எனக்கு கொஞ்சம் கொடுத்துருங்கோ. பெரிய உதவி ஒன்றும் வேண்டாம். எப்படி ததீச்சி மகரிஷி தன்னோட எலும்பெல்லாம் அந்த வஜ்ராயுதத்தை பண்ணறதுக்காக கொடுத்தாலோ, அதே மாதிரி நீங்களும் உங்க தலையை எனக்காக கொஞ்சம் கொடுங்கோ அப்படின்னு கேட்குறேன். கேட்கறது ரொம்ப அழகா இருக்கு. ஆனா யாராவது நம்மள்ட்ட இவ்வளோ அழகா வந்து கேட்டாலும் தலையை கொடுங்கன்னு கேட்டா நம்ம பயந்துருவோம். ஒன்று பயந்து ஓடி போயிடுவோம், இல்லாட்டி எப்படி வந்துட்டு தப்பிக்கிறதுன்னு பார்ப்போம். ஆனா ஆச்சாரியர் சிரிச்சுண்டு, ஆமாப்பா நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். எனக்கு எப்படி இந்த சரீரத்துக்கிட்ட ஒரு அபிமானமும் இல்லை, இந்த சரீரத்தினால எனக்கு ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. அதனால எடுத்துக்கோ நீ. உனக்கு இந்த சரீரத்தினால ஏதோ பிரயோஜனப்படுறதுன்னா நீ பாட்டுக்கு எடுத்துக்கோ. எனக்கு ஒரு ஆக்ஷேபமும் கிடையாது. ஆனா நீ என் சிஷ்யமாரெல்லாம் இருக்கும்போது இப்படி வந்து கேட்டியானா அவ உன்னை தடுத்துடுவா. அதனால நான் ஒரு நாள் சொல்றேன். அந்த நாளைக்கு நான் ஏகாந்தமா இருக்கும்போது நீ வா. நான் உன் கூட எங்க வரணுமோ வரேன். அப்புறம் நீ வந்து இந்த சரீரத்தை நான் அங்க அந்த சமாதி ஸ்திதியில இருக்கும்போது நீ இந்த சரீரத்தை வச்சு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இந்த பைரவனும் சரின்னு போயிடுறான். அந்த நாள் ஆகும்போது ஆச்சாரியர் யாருக்கும் தெரியாம அந்த சொன்ன இடத்துக்கு வரார். அந்த காபாலிகனும் வந்து கோரமா இருக்கான் பார்க்கறதுக்கே. நல்லா குடிச்சுட்டு என்னெல்லாமோ அலங்காரம் எல்லாம் பயங்கரமா பண்ணிண்டு ஆச்சாரியரை நரபலி கொடுக்கணும்னு கூட்டின்னு போயிட்டு இருக்கான். நரபலிக்கு போகும்போது கூட சாந்தமா பிரசாந்தமா, ஏன்னா சரீரம் தானே சாக போறது, தனக்கொன்னும் இல்லையே. நித்யஹ சர்வகத ஸ்தானு ரச்சலோயம் சனாதனஹ. அழிவில்லாத சர்வவியாபியா இருக்கிற இந்த வஸ்து நான் தெரிஞ்சுட்ட ஒரு ஞானி இதனாலெல்லாம் கொஞ்சம் கூட அஃபெக்ட் ஆக மாட்டான். ஆனா அந்த ஞானியோட சரீரத்தை காப்பாற்ற வேண்டியது அந்த பகவானோட பொறுப்பு. சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷ்வகிலேஷு சாத்மனः அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாஜாம் ந மிருகம் ந மானுஷம். எந்த நாராயணன் எல்லா இடத்துலயும் என்னோட ஹரிதான் இருக்காருன்னு தைரியமா சொன்ன தன்னோட பிருத்தியனை காப்பாத்துறதுக்காக ஸ்தம்பத்தை பொழந்துண்டு வந்தாரோ அந்த நிருசிம்ம சுவாமி பத்மபாதருக்குள்ள ஆவிர்பவிச்சார். ஆச்சாரியருக்கு தன் சரீரத்துக்கிட்ட ஒரு அபிமானமும் இல்லாம இருந்தாலும் அந்த சரீரத்தினால லோகானுகிரகம் நடக்கணும்னா அந்த சரீரம் காப்பாற்றப்படணும். அதனால அந்த சரீரத்தை காப்பாத்துறதுக்காக நிருசிம்ம சுவாமி பத்மபாதருக்குள்ள ஆவிர்பவிச்சார். பத்மபாதர் பூர்வ கதையை பார்த்தோம்னா நிறைய நிருசிம்ம உபாசனை பண்ணவர். அதனால அவருக்குள்ள அந்த சக்தி இருக்கிறதுனால அவரை ஒரு சேனலா வச்சுட்டு அந்த நிருசிம்ம சுவாமி அங்க ஆவிர்பவிச்சு ஒரு கர்ஜனை பண்ணி அந்த காபாலிகன் இருக்கிற இடத்துக்கு ஓடி போய் அவனோட தலையை வெட்டி, அவன் ஆச்சாரியாரோட தலையை வெட்டணும்னு போயிட்டு இருந்தான். அவனோட தலையை வெட்டி ஆச்சாரியரோட இந்த சரீரத்தை காப்பாத்தினான். இப்படி இதெல்லாம் நடக்கும்போதும் ஆச்சாரியார் அவர் பாட்டுக்கு அந்த சமாதி ஸ்திதியில இருக்கார். அப்புறம் கொஞ்சம் நேரமாயிட்டு கண்ணை திறந்து பார்க்கும்போது தான் தெரியறது, இப்படி பத்மபாதன் நிருசிம்ம ஆவேசம் வந்து அந்த காபாலிகனை கிழிச்சு போட்டுட்டார். அதனால நம்ம இந்த சரீரத்தை பத்தி கவலைப்படலைன்னா யாரு கவலைப்படுவானோ அதுக்காக ஒருத்தர் இருக்கார். யோகக்ஷேமம் வகாமியகம்னு சொல்ற அந்த நாராயணன் இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம், நம்ம வந்து இத பத்தி கவலைப்படுறதை எப்போ நிறுத்துறோமோ அப்பதான் அவருக்கு நம்மளை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கும். நிர்யோகக்ஷேம ஆத்மவான்னு இன்னொரு இடத்துல கீதையிலே வரும். நம்ம எப்போ இந்த சரீரத்தோட நல்லது கெட்டதை பத்தி யோசிக்காம நம்ம மனசை முழுசா பகவானுக்கு கொடுக்குறோமோ அப்போ பகவான் வந்து நம்மளை பத்தி நினைப்பார். அப்போ பகவான் வந்து நம்மளோட பொறுப்பை முழுசா ஏத்துப்பார்.
நம்ம வந்து இல்ல நம்ம புத்திய, நம்ம அகங்காரத்த வச்சுண்டு நான் என்னோட எனக்கு பார்த்துக்க தெரியுன்ற அகங்காரம் நம்மளுக்கு இருக்கிற வரைக்கும், பகவான் சரி நீயே பார்த்துக்கோ. நீ தான் இருக்கே. நீ தான் ரொம்ப புத்திசாலியாச்சேன்னு விட்டுடுவார். எப்போ நம்ம நம்ம தர்மத்துல இருந்துண்டு, நம்ம பண்ண வேண்டிய கடமைய நம்ம பண்ணிண்டு, மனச முழுசா பகவானுக்கு அர்ப்பணம் பண்றோமோ, அப்போ இந்த சரீரத்துக்கு வேண்ட எல்லா விஷயத்தையும் பகவான் நான் தலையில தூக்கின்னு வரேன்றார். யோகக்ஷேமம் வகாமி. என் தலையில தூக்கின்னு வந்து உனக்கு தேவையானதெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு பகவான் சத்தியம் பண்ணி. ஆனா இது யாருக்கு கிடைக்கும்னா, அந்த சத்தியத்தை உணர்ந்து எந்த நல்லது கெட்டதுலயும் தலைய போடாம, இந்த ஆத்மாவோட அசங்கமான அந்த ரூபத்திலேயே யாரு நிலைநிற்கிறாளோ, अच्छेद्योजम् अदाह्योजम् अक्लेद्यो அசோஷ்ய ஏவச்ச நித்யஹா சர்வகதஹா ஸ்தாணு அச்சலோயம் சனாதனஹ. இப்படி இருக்கிற ஒரு ஒரு பதத்தோட அர்த்தத்தையும் தெரிஞ்சுண்டு இதெல்லாம் என்னோட நிஜஸ்வரூபம்னு யாரு ஹிருதயத்துல உணர்ந்து அந்த சத்தியத்திலேயே நிஷ்டனா இருக்கானோ அவனை பகவான் பார்த்து தொடர்ந்து பார்க்கலாம். சிவசிவன்.